எதிரி யாரு? சத்திரியனுக்குரிய கடமை என்ன? எடுவில்லை தொடு அம்பை. அண்ணன் விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கு. அண்ணன் தலைமையில் கட்சியும் ஆட்சியும் வந்தால் இணைப்பு. உள்ளாட்சியில நாம வென்று காட்டினோம் என்றால் கட்சி தன்னால் நம்ம கையில சேரும். முழுமையான கட்சியாக செயல்பட வேண்டும். நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்கிறது, வளர்ச்சி திட்டங்களுக்காக போராடுறது. குறிப்பா திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மா அறிவிச்ச 10 வளர்ச்சி திட்டங்கள் தேங்கி கிடக்கிறது. எடுவில்லை தொடு அம்பை விடு வானத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில கட்சியை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்ற 50 நாட்களாக பேச்சுவார்த்தை, நிபந்தனை இதெல்லாம் வச்சிருக்கோம். ஆனால் அண்ணன் எடுத்த விஸ்வரூபம் அமைதி புரட்சியாக பிப்ரவரி 7 அன்னைக்கு 4% அப்ரூவல் ரேட்டிங் இருந்த அண்ணன் அவர்கள் 47% தமிழ்நாட்டில் 100க்கு 47 பேர் அன்னைக்கு தேதியில வாக்களிச்சிருந்தா அண்ணனுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. அந்த விஸ்வரூபம் எடுத்த முதல் 70 நாட்கள். இந்த 50 நாட்களில் என்ன நடந்திருக்கிறது என்றால் அந்த பார்த்தலுக்கு வந்த தேக்க நிலை, அந்த பார்த்தலுக்கு வந்த தேக்க நிலையில் இருந்து எப்படி கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை எடுத்து சொல்லி சத்திரியனுக்குரிய கடமை என்ன? எடுவில்லை தொடு அம்பை அப்படின்னு சொல்லி எல்லா புகழும் எல்லா இகழ்வும் இறைவனுக்கே உன் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அவர் என்ன செஞ்சாரு? யார் உன் தலைவன், எது உன் தர்மம், யார் உன் எதிரி என்று அடையாளம் காட்டினால் கிருஷ்ண பரமாத்மா. அன்னைக்கு அண்ணன் விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கு. எப்படி கர்ணன் படத்துல என்டி ராமாராவ் விஸ்வரூபம் எடுத்து காட்டுவாரோ அந்த மாதிரி விஸ்வரூபம் எடுத்து அண்ணன் அடையாளம் காட்ட வேண்டிய காலம் இது. எடுவில்லை தொடு பானத்தை விடு அம்பை என்று சொல்ல வேண்டிய காலம் இது. அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சொன்ன கருத்தை நான் முழுமையாக வழிமொழிகிறேன். அடுத்து 2 வாரமோ 3 வாரமோ டைம் எடுத்து இந்த இணைப்பு நம்ம கட்டமைப்புக்கு, நம்ம சொல்ற செய்திக்கு அண்ணன் அவர்கள் தலைமையில் கட்சியும் ஆட்சியும் ஒருங்கிணைந்தால் இணைப்பு. இதை ஓப்பனாக சொல்லலாம். நம்ம நிபந்தனை சொல்லிட்டோம். என்ன நிபந்தனை? நிபந்தனைக்கு மேல இது கண்டிப்பாக அண்ணன் தலைமையில் கட்சியும் ஆட்சியும் வந்தால் இணைப்பு. அந்த இணைப்பை சாத்தியமாக்குவதற்கு 2 வாரமோ 3 வாரமோ 4 வாரமோ எடுத்துட்டு அடுத்து அந்த காலகட்டத்தில் அண்ணன் அவர்கள் கிளை செயலாளர் தலைமை செயலாளர் வரை நாமினேட் பண்ணி பொறுப்பை போட்டு வருகிற உள்ளாட்சிக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும். ஜூலை 31க்கு முன்னால வந்தாலும் தேர்தல், சட்ட நீதிமன்ற அவமரியாதை. உள்ளாட்சியில நாம வென்று காட்டினோம் என்றால் கட்சி தன்னால் நம்ம கையில சேரும். எந்த உள்ளாட்சி எப்படி நடந்தது? போன வாட்டி உள்ளாட்சிக்கு நாமினேஷன் கேட்டப்ப எப்படி நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இல்லாம விருப்பு வெறுப்பு இல்லாம சீட்டு கொடுத்தோம்னா இந்த இடத்துல திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க 3000 தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் எல்லாருமே நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் OPS தலைமையின் கீழே ஜெயிச்சு வர முடியும். அதை செஞ்சு காட்டினோம்னாலே இந்த பேச்சுவார்த்தையில நமக்கு வலு கிடைக்கும். இந்த பேச்சுவார்த்தை அது வரைக்கும் இருக்கணும்னா, அது இல்லாம இருக்கணும்னாலும் சந்தோஷம். நீட்டா நம்ம இதுதான் எதிரி, இதுதான் என் தலைவன், இவன் தான் என் நண்பன் என்ற எண்ணத்துடன் நேரடியாக போர்க்களத்துக்குள்ள செல்ல முடியும். இதனுடைய முதல் கருத்து. 2வது கருத்து வளர்ச்சி திட்டங்கள். நம்ம இந்த 125 நாள்ல ஆர்ப்பாட்டங்கள் ஒண்ணே உண்ணாவிரதம். அது போக நம்ம செய்ய வேண்டியது ஒரு கட்சியாக 90% தொண்டர்கள் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நாம் முழுமையான கட்சியாக செயல்பட வேண்டும். நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்கிறது, வளர்ச்சி திட்டங்களுக்காக போராடுறது. குறிப்பா திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மா அறிவிச்ச 10 வளர்ச்சி திட்டங்கள் தேங்கி கிடக்கிறது. பட்டாபிராம் பல்நோக்கு தொழில் பூங்கா, பொன்னேரி ரப்பர் பார்க், திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வடிவமைப்பு, ஆவடி கார்பரேஷன், மெட்ரோ ட்ரெயின், அரசு கலைக்கல்லூரி மாதவரத்தில், கும்மிடிப்பூண்டியில, திருவள்ளூர் நகர்ப்புற வழிச்சாலை, GH எல்லா GH அப்கிரேட் பண்ண வேண்டியது, நீர்நிலை மேலாண்மை,
பட்டபெரும்புதூர் டு திருவள்ளூர் வீரராகவன் திருக்கோவில் கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த 10 திட்டங்களும் அம்மா அறிவித்து இந்த ஒரு வருடத்துல செயல்படுத்தி வர வேண்டியது வராம கிடைக்கிறது. அதுக்காக போராட வேண்டும். போராட்டத்திற்கு எடுவில்லை தொடு அம்பை விடு வானத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில கட்சியை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்ற கோரிக்கை அண்ணன் மக்களின் முதல்வர் நமது அன்பு தலைவர் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு உங்கள் குரலாக ஒலித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.